வணக்கம். இந்த ஒரு சிக்கன் வெண்டலூர் ரெசிபி ஒன்று செஞ்சு பார்த்ததுதான். நல்லா தான் வந்திருந்தது. ஒரு 1/2 kg ஒரு போனோட சிக்கன் எடுத்துக்கோங்க. எனக்கு போன்லெஸ்ஸை விட போனோட போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். போனோட ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திங்கன்னா ஒரு 8லேருந்து 10 காஷ்மீரி சில்லி, ஒரு ஒரு டீஸ்பூன், அதான் என்ன சொல்கிறீங்க, ஒரு 8 இல்லை 10 மிளகு, ஒரு சின்ன ஒரு இன்ச்சுக்கு பட்டை, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் அதே மாதிரி ஒரு 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 1.5 டீஸ்பூன் அது பேர் என்ன, கியூமின் சீட்ஸ், ஜீரகம். இதையெல்லாம் வந்து லைட்டாக, அதே மாதிரி இன்னொரு 1.5 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி விதை. சரிங்களா? இது எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1.5, என்ன சொல்கிறீங்க, ஒரு நம்ம டேபிள் ஸ்பூனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு புளி கரைசல் அதையும் எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா அதை அடித்து வச்சுட்டு இதுலேயே வந்து அரைக்கும் போது வந்து கொஞ்சம் ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு 1.5 இன்ச்சு இஞ்சி, இதையும் சேர்த்து இதை போட்டு அரைச்சிட்டு இதை வந்து அந்த சிக்கன் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனில் வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு இந்த மிக்சரையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 hour பக்கம் அதை ஊற வச்சுட்டு தனி ஒரு பேனில் வந்துட்டு ஒரு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விடுங்களேன். என்ன சொல்கிறேன், ஒரு தோசை கரண்டியால் ஒரு 1.5 கரண்டின்னு வைங்க. ஒரு கரண்டி விட்டுட்டு நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணது போட்டுட்டு நல்லா அதை வதக்கணும். அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்னு வைங்களேன். நல்லா அது வந்து அந்த அந்த வயலட் கலர்லேருந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகி கொஞ்சம் ப்ரௌனாகவே ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த இதை எடுத்து போடுங்க. நீங்கள் அரைச்சி வச்சுருந்த அந்த கிரேவியை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா, அந்த சிக்கனு, அதை தூக்கி அதில் போடுங்க. அதை போட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிட்டே இருங்க. இதில் சில பேர் இன்னும் கொஞ்சம் பேர்னா இது வந்து கொஞ்சம் புளிப்பும் கொஞ்சம் இனிப்பும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டேஸ்ட்டில் வரணும்னு தான் அது ஒரு ஸ்டைலு. கொஞ்சம் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துங்க. அதே மாதிரி ஒரே ஒரு தக்காளியை வந்து கொஞ்சம் தோலை எடுத்துட்டு ஹாட் வாட்டரில் போட்டு தோலை எடுத்துட்டு, அப்படி இல்லாட்டி நீங்கள் கத்தியை வச்சு பீல் பண்ணலாம்னு சரி தான். இதை எடுத்துட்டு நல்லா அதை நீங்கள் கையால் மேஷ் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு சுற்றி நீங்கள் மிக்சியில் போட்டாலும் சரி பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருங்க. இது கூட நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி கொஞ்சம் ஒரு 8 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். இருந்தாலும் நீங்கள் இன்னொரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி அதில் ஊற்றிடுங்க. சால்ட்டு அஃப்கோர்ஸ் சால்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் சுகர், இதை மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா அதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரையில் வைங்க. நான் பண்ண ஸ்டைல் இதுதான். இட் ஒர்க்ட் அவுட் வெல் ஃபார் மீ. நல்லா தான் வந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.